குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட லட்சுமி நாராயணன் இருக்காரு. லட்சுமி நாராயணன் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் கண்டிப்பா இந்த வாட்டி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகியே தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலோட இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒப்பீட் சிஸ்டம் வந்து நமக்காக இன்னைக்கு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காரு. என்ன கண்டென்ட்னா, ஒப்பீட் சிஸ்டம்னா என்ன? அது வந்து 13 டிஜிட்ஸ் கோட்ஸ். 13 டிஜிட் கோடு. 13ன்றது வந்து பார்க்கும்போது என்ன தோணுது? பேய் நம்பரா? 13 பேய் நம்பர்ன்றாரு. 13 பேய் நம்பர் மட்டும் கிடையாது. இட் இஸ் a starting point of teenage. டீனேஜோட டீன் ஆரம்பிக்கும் போது டீனேஜ் அப்படின்னா 13ல இருந்து 19 வரைக்கும் டீனேஜ். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டீனேஜ் தான் 13 அப்படின்றது. எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். 13னா பேர் நினைக்காம டீனேஜ், நமக்கு ஃபர்ஸ்ட் டீனேஜ் வந்த ஏஜ் நினைங்க. உங்களுக்கு ஒரு மலரும் நினைவா இருக்கும் அப்படின்றது. முதல்ல எனக்கு 13 வயசானப்ப அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா? பேய் இருந்துச்சுன்னா பயமா இருக்கும். பயம் வந்து நம்ம தைரியத்தை போக்கும், அப்ப நம்பிக்கை வளர்க்காது. ஸோ 13னா டீனேஜ். 13 டிஜிட் கோடு. அதுல நம்பர் வந்து எத்தனை நம்பர் இருக்கு? 9 நம்பர் இருக்கு. ஆல்பபெட் எத்தனை இருக்கு? 4 ஆல்பபெட் இருக்கு. 9 நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் எதை குறிக்குது? ஃபார்ம் கோட குறிக்குது. 6 ல 9 எதை குறிக்குது? சப்ளிமெண்டரி கோட் குறிக்குது. ஏபிசிடி எதை குறிக்குது? செகண்டரி கோட குறிக்குது சொல்றாங்க. இந்த ஃபார்ம் கோட் எதை உணர்த்துது, இண்டிகேட் பண்ணுது? டிசைன் டேட்டா செட். சப்ளிமெண்டரி கோட் எதை உணர்த்துது? மேனுஃபேக்சரிங் டேட்டாஸ். ஃபார்ம் கோட் டிசைன் டேட்டாவும், சப்ளிமெண்டரி கோட் மேனேஜ்மென்ட் டேட்டாவும் யூஸ் பண்ணுது. செகண்டரி கோட் எதையும் உணர்த்துது? ப்ரொடக்ஷன் ஆபரேஷன் டைப்ஸ் அண்ட் சீக்வென்சஸ். அதெல்லாம் உணர்த்துது. டிசைன் டேட்டாவும் மேனேஜ்மென்ட் டேட்டாவும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பேசிக் கோட்ஸ். பேசிக் கோட்ஸ் சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து வரையறுக்கப்பட்ட கேள்வி. ஒப்பீட் சிஸ்டத்துல இந்த 13 டிஜிட் கோட் வந்து நமக்கு வளைச்சு கேள்வியை கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது மொத்தமா ஒரு படமா வந்து இது பண்ணிருக்காங்க. சோ 0 1 2 அது எதை குறிக்குது? L/T lesser than equal to 0.5, 0.5 lesser than equal to L/T lesser than 3. So L/T ரேஷியோ வந்து 0.5 விட கம்மியா இருக்கா, இல்ல 5ல இருந்து 3 வரைக்கும் இருக்கா, இல்ல 3க்கு மேல இருக்கா அப்படின்றது தான் பாக்குது. அது வந்து எக்ஸ்டர்னல் ஷேப் எலிமெண்ட்க்கு இது பண்றாங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஷேப் எலிமெண்ட் வந்து இது பண்றது மெயின் டிஜிட் 2ல வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. டிஜிட் 1ல வந்து என்னன்னா 0ல இருந்து 9 இருந்தா இதெல்லாம் அர்த்தம் அப்படின்றாங்க. L/T வந்து less than 0.5 0.5ல இருந்து 3க்கு மேலயா, வித் டிவியேஷனா இருந்தா L/T வந்து less than 2 with deviation L/T greater than 2 அப்படின்னு இருப்பாங்க. 5 இருந்ததுன்னா ஸ்பெஷல் அப்படின்றாங்க. 6னா A/B less than 3 less than or equal to 3, A/C வந்து greater than 4 அப்படின்றாங்க. 7 இருந்தா A/B greater than 3, 8 இருந்தா A/B less than or equal to 3, A/C less than or equal to 2, 9 இருந்தா ஸ்பெஷல் அப்படின்றாங்க. அதே டிஜிட் 2ல வந்து என்ன குறிக்கிறாங்க? மெயின் ஷேப். டிஜிட் 1 வந்து பார்ட் கிளாஸ் குறிக்கிறாங்க. டிஜிட் 2ல மெயின் ஷேப் குறிக்கிறாங்க. டிஜிட் 3ல ரொட்டேஷனல் மெஷினிங். டிஜிட் 4ல plane surface machining. டிஜிட் 5ல additional holes, teeth and forms. சப்ளிமெண்ட் டிஜிட்ல சப்ளிமெண்டரி கோட் டிஜிட் சொல்றாங்க. கோட் சப்ளிமெண்டரி கோட் டிஜிட் சொல்றாங்க. சோ பார்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் பத்தி பார்த்தோம். செகண்ட் டிஜிட்ல என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த 0 1 2 வந்து எதை குறிக்குது? எக்ஸ்டர்னல் ஷேப் எலிமெண்ட் சொல்லி. 3 4 எதை குறிக்குது? அது மெயின் ஷேப் சொல்லிருக்காங்க. 5 6 எதை குறிக்குது? அது மெயின் ஷேப். 7 8 மெயின் ஷேப். 8 9 மெயின் ஷேப் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். 8 வந்து மெயின் ஷேப் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். 9 வந்து ஸ்பெஷல் அப்படிட்டாங்க. இப்போ இது மூணுமே கம்பைன் பண்ணி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது மூணுமே கம்பைன் பண்ணி நமக்கு டிஜிட் 3ல வந்து என்ன பண்றாங்க? அது வந்து இன்டர்னல் ஷேப் எலிமெண்ட்னு சொல்றாங்க. 3 4க்கு வந்து என்ன சொல்றாங்க? அது ரொட்டேஷனல் மெஷினிங் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து 6 7 8 இது எல்லாத்தையும் மெயின் போன் அண்ட் ரொட்டேஷனல் மெஷினிங் சொல்றாங்க. டிஜிட் 4 வந்து மறுபடியும் 0 1 2க்கு மெஷினிங் ஆஃப் பிளேன் சர்ஃபேஸ். சோ 3 4ம் மெஷினிங் ஆஃப் பிளேன் சர்ஃபேஸ். அதுவும் 6 7 8க்கு அதையும் மெஷினிங் ஆஃப் பிளேன் சர்ஃபேஸ் சொல்றாங்க. சோ டிஜிட் 5 வந்து அடிஷனல் ஹோல் டீத் அண்ட் ஃபார்மிங் சொல்றாங்க. அது 1 2 0 1 2க்கு அது வந்து அதர் ஹோல்ஸ் அண்ட் டீத் ஆர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே போல 3 4க்கு அதையும் ஹோல்ஸ் டீத் ஃபார்மிங் சொல்றாங்க. 6 7 8க்கு இதையும் ஹோல்ஸ் டீத் அண்ட் ஃபார்ம்ஸ். எல்லாம் கம்பைன்டா என்ன இருக்கு அப்படினு பாக்குறாங்க. சப்ளிமெண்டரி கோட் டிஜிட்ல 6 7 8 9 6 வந்து சொன்னாங்கன்னா அது வந்து டைமென்ஷன் சொல்றாங்க. 7 சொன்னாங்கன்னா மெட்டீரியல் சொல்றாங்க. 8 வந்து ஒரிஜினல் ஷேப் ஆஃப் ரா மெட்டீரியல் சொல்றாங்க. 9 வந்து அது அக்யூரசி யூஸ் பண்ணுறாங்க. சோ இன்னைக்கு ஒப்பீட் சிஸ்டத்தை பத்தி நமக்கு ஃபுல்லா பக்காவா சொல்லி கொடுத்த லட்சுமி நாராயணன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த கண்டென்ட்டை நமக்காக ரெடி பண்ணி கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.